தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் கோயில் வளாகத்தில் அரசு பள்ளி வகுப்புகள் நடத்தப்படுவது வேதனை அளிப்பதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். ஜோதிஹள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியில் மாணவர்களுக்கு போதிய வகுப்பறைகள் இல்லாததால் அங்குள்ள மாரியம்மன் கோயில் வளாகத்தில் வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்ட இடம் வாங்கி கொடுத்தும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். 3வது 4வது 5வது பில்டிங் இல்லை. பில்டிங் இல்லைன்னு போயிட்டு நம்ம மனு போய் கொடுத்தங்க. நிதி பண்டு இல்லை, அதனால பில்டிங் வரல அப்படின்னு பேசுறாங்க. அதே மாதிரி 6, 7, 8, 9, 10 இங்கே 10th ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஆனால் 3 கிளாஸ் ரூம் தான் இருக்குது. அதுக்கும் போய் கேட்டால் நிதி பண்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சார். நீங்களாம் முயற்சி பண்ணி நிதி பண்டு இருந்தால் அதிகாரம் மூலியமாக நான் கேட்டு செஞ்சுக்கிறேன். பிள்ளைங்க போகிறான் கோயிலில் படிக்கிறாங்க. இது எப்படியாவது இதுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைச்சி நீங்கள் கடைசியாக நம்புறதை நாங்கள் யாரை நம்புறாங்க அப்படின்னா நியூஸ் சேனல் பிரஸ்காரங்க தான் நம்புறாங்க. நீங்கள் எப்படியாவது ஒரு தீர்வு பண்ணி எங்களுக்கு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு கட்டடம் கட்டி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். கூடிய சீக்கிரம் அரசாங்கம் ஒரு பள்ளிக்கூட கட்டடம் அந்த ஹைஸ்கூலுக்கும் இந்த துவக்கப்பள்ளி பில்டிங் அடிச்சதுனால இதுக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுக்கணும்னு வலியுறுத்தி கேட்டுக்கிற ஒரு பொதுமக்கள் சார்பாக